ஏன் காலை உணவு மிகச்சிறப்பாக இருக்கணும், அந்த காலை உணவு எப்படி இருக்க வேண்டும்? காலை உணவு இன்னைக்கு இருக்க நிறைய குழந்தைகள் இருக்கீங்க. இந்த காலை உணவை பற்றி தமிழர் உணவு இதில் எத்தனை விஷயங்கள் எழுதியிருக்காங்க தெரியுமா? இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து காலையில் சாப்பிட்றது இல்லை, கேட்டால் நேரம் இல்லை, நம்ம அவசரமாக கிளம்பி போகிறோம், வண்டி வந்துருச்சு அப்படின்னு. அரசு வந்து காலையில் குழந்தைகள் ஓரளவுக்கேனும் வலுவாக சாப்பிட்டுட்டு வந்தால் தான் கொஞ்சம் அவர்களுடைய படிப்பு அறிவாற்றல் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் பல நிதி நெருக்கடிகளுக்கு இடையிலையும் ஒரு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன் காலை உணவு மிகச்சிறப்பாக இருக்கணும், அந்த காலை உணவு எப்படி இருக்க வேண்டும்? நம்ம வந்து காலையில் வந்து ரொட்டியில் வந்து இதை தடவி, நகர்ப்புறங்களில் பூரா பார்த்திங்கன்னா ரொட்டியில் வெண்ணெயை தடவி சாப்பிட்டுட்டு போகிறது, இல்லைன்னா ஃப்ளேக்ஸ் வாங்கி பாலை ஊற்றி குடிச்சிட்டு போகிறத ஒரு பெரிய ஒரு நாகரிக வழக்காகவும் அது இல்லைன்னா ஒரு ஆரோக்கிய விழுமியமாக நினச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் காலகாலமாக காலை உணவுக்காக பல்வேறு தமிழரினுடைய வழக்கு முறைகளில் பல சிறுதானியங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண பொங்கல் செய்கிறதுல திணையரிசியில் பொங்கல் செய்து காலை உணவாக குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்கிறான். கம்பில் கம்பஞ்சோறு எடுத்து கம்மங்கூழாக வந்து காலையில் எடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லியவோ தோசையவோ எடுத்து சொல்கிறார்கள். ஒரு காலத்தில் 20 வருஷம் முன்னாடி சிறுதானியங்களை பற்றி பேசும்போதெல்லாம் அதெல்லாம் வழக்கொழிந்த விஷயம், எனக்கு ஜீரணிக்காது, இது எப்படி உடலுக்கு நல்லா இருக்கும்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு 2023 உலகம் முழுக்க இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு அறிவிப்பை கொடுத்து விட்டார்கள். இந்தியா முழுக்க சிறுதானியங்களை முன்னிறுத்தி பல்வேறு முன்னெடுப்புகளை இந்திய அரசாங்கமும் செய்ய போகுது. தமிழ்நாடு அதில் கம்பை முன்னெடுத்து, கம்பஞ்சோறு, கம்பு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் கம்பரிசியை முன்னிலைப்படுத்தி அதை வந்து குழந்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரகு, சாமை, கம்பு, திணை, இந்த தானியங்களை பற்றி நம்முடைய மூத்த நூல்கள், நம்முடைய பழைய நூல்கள் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கு. தேனும் திணைமாவும் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இந்த மண்ணிலிருந்து வந்தது. இங்கே திருச்செந்தூரில் புட்டமுதுன்னு அந்த கோயிலில் கொடுப்பாங்க. அந்த புட்டமுது இன்றைக்கி என்னமோ பச்சரிசியில் செஞ்சு இனிப்பு போட்டு கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் அது திணையரிசியும் தேனும் கொடுத்தது தான். சங்கரன் கோயிலில் அம்மனுக்கு வந்து மாவிளக்கு எடுப்பாங்க. அந்த மாவிளக்கு நெடுங்காலமாக திணையரிசி மாவில் தான் அந்த மாவிளக்கு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் இடையில தொலைச்சிட்டோம். இன்றைக்கு திணையரிசி வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா, குழந்தைகளுக்கு கண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு தானியம் அப்படின்னு எடுத்தால் அது திணையரிசி மட்டும்தான். திணை நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு நல்லது என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாரும் டக்குன்னு கோரஸாக கேரட் அப்படிம்பீங்க. ஏன்னா கேரட் உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க, சி ஃபார் கேரட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேரட் தெரியும். ஏன் கேரட் நல்லதுன்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய இளஞ்சிவப்பு நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அல்லது ஒரு பொன் மஞ்சள் நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின்ங்கிறது அறிவியல் ஆய்வு சொல்லக்கூடிய விஷயம். அதே பொன் மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தானியம் திணையரிசி மட்டும்தான். அப்போ அந்த திணையரிசியில் வெறுமனை நமக்கான பசி ஆறுறதும் நமக்காக ருசியாக இருக்கிறது மட்டும் இல்லை, கண்ணுக்கு நல்லது செய்யக்கூடிய பீட்டா கரோட்டின் அந்த திணையில் இருக்குது.